இந்த தலத்தினுடைய புராணம் கைலாயத்திலே முருகனுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் முதல் வழிபாடு யாருக்கு என்கின்ற ஒரு போட்டி வருகின்றது. அப்பொழுது சிவபெருமான் யார் உலகத்தை முதல் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் முதல் வழிபாடு என்று அந்த போட்டிக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார். அந்த நேரத்திலே விநாயகப் பெருமான் சுதாரித்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வலம் வந்து நீங்கள்தான் உலகம் என்று வந்து விடுகிறார். முருகன் சற்றென மயில்மேல் ஏறி உலகை சுற்றி வர பின்பு வந்து பார்க்கும் பொழுது முதல் வழிபாடு விநாயகருக்கு என்பதனை தெரிந்தவுடன் சற்று அவர் வருத்தப்பட்டு இந்த கிரௌஞ்ச பருவத்திலே வந்து யாகம் செய்து தன்னுடைய தசைகளை அந்த யாகத்துக்கு ஆகுதிகளாக கொடுக்கிறார். எலும்பு ரூபமாக இருக்கும் பொழுது சிவபெருமான் இங்கே காட்சி கொடுத்து அருள் பாலித்தார் என்று இந்த கிரௌஞ்ச பர்வத கார்த்திகேய சுவாமியினுடைய வரலாறு குறிப்பிடுகிறது. இந்த கார்த்திகேய சுவாமி வழிபாட்டை பக்தர்கள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வியலுக்கு தேவையான எல்லா விதமான நலன்களும் கிடைக்கப்பெறும். உலகமே அமைதி பெறும். வேர்ல்டு பீஸ் என்று சொல்வார்கள். உலக அமைதி ஏற்பட வேண்டி உத்தரகாண்ட் மாநில அரசு இப்படியான ஒரு வழிபாட்டை முன்னிறுத்தி வருடந்தோறும் நடத்தி வருகின்றது. இந்த முருகப்பெருமானிடம் வேண்டுதல் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடைவதாக நம்பப்படுகிறது. பல பக்தர்கள் இங்கு வந்து தரிசித்து பல பலன்களை அடைந்துள்ளார்கள் என்பதனையும் நாம் பார்க்கின்றோம்.